இந்த இடம் மிஸ் பண்ணவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஹைலைட்ஸாவது பார்த்துருங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு தரமான கேமு. புது கோச் கேரிக்கு வந்துட்டு புது ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்காரு. 5 ஓவர் அடித்தோம், 3 ஆஃப் சைடில், ரெண்டு ரெண்டு ஷாட் வந்துட்டு போஸ்ட் அடிச்சிட்டோம். பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா அதே தான் திருப்பி சொல்கிறேன். இந்த வாட்டி என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டானோ, இந்த வாட்டி பிஎல் வின் பண்ண போகிறது மேன்யூ தான். டாப் 4ல் குதிக்கிறோம், சாம்பியன்ஷிப் வெட்டிக்கிறோம். அது மாதிரி முடி வெட்டாத ஆளுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஹாப்பினஸ்ஸு. கோச்சே சொல்லியிருக்கேன், இந்த புதுசாக அந்த கோச் வந்துட்டு கேரி கொண்டு சொல்லிடுவாரு. இவன் முடி வெட்டுற நாள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், நீ முடி வெட்டுற நாள் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதனால் ஒரு நல்ல பார்பரை பார்த்து வை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாஸ்டர் நான் தோத்துட்டானுங்க. இப்போ ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. மேட்டருக்கு பாஸ்டர் இருக்கும். பேட்டரிக்கு வந்துட்டு இந்த டைம் மியூசியெல்லாம் அடிக்க முடியாது, சான்ஸ் ரொம்ப கம்மி. பாஸ்டர் இப்போ வந்துட்டு பாசிலோனாவும் அடிக்க மாட்டாங்க போடுது. ஒன்றா பிரைன் வச்சு லாஸ்ட் தான் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொன்னால் பாஸ்டர்னா தான் வின் பண்ணுவாங்க, அவன் செல்சி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன ஆனால் பண்ணோம். ஆனால் இந்த டைம் சாம்பியன்ஷிப் அடிக்க போகிறது அர்சனல் இல்லைன்னா பிரைன் தான். இன்னுமே கேம்ஸ் இருக்கு, இப்படி இல்லை. நீ வர மேட்ச் எல்லா மேட்சுமே வின் பண்ணணும். நீங்கள் டாப் 1 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போன மேட்ச் அர்சனல் வந்துட்டு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆஸ்டன் வில்லாவும் தோத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு டாப் 3 இருக்கிற மேட்சுக்கு நம்ம மேன்யூனிட்டை வந்துட்டு வின் பண்ணிட்டோம். நமக்கு இதே மாதிரி போச்சுன்னா நமக்கு டாப் 1 வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. கீழ்த்தட்ட டீம்லாம் மேன்டக்கர் டீம் அடிக்க அவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு எல்லா மேட்சும் வின் பண்ணிடணும். ட்ரா கூட பண்ணாங்க, மோஸ்ட்டாக வின் பண்ணிட்டோன்னா ஹை பாசிபிலிட்டி இருக்குது. சிம்பிளாக பார்ப்போம். ஜிசி மேன்யூ.